ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழி மெய்யால் போற்றி பணிகின்றேன். தேவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் பிரியேன் என்ற தலைப்பில் 11வது பாடலில் கவலையெல்லாம் தவிர்த்து மிக களிப்பினோடு நினையே, கைகுவித்து கண்களில் நீர்கணிந்து சுரந்திடவே, சவளை மனச் சலனமெல்லாம் தீர்த்து சுகமயமாய் தானே தானாகி இன்ப தனிநடம் செய் இணைத்தால், தவளரும் சீர் சொன்மாலை வணைந்து வணைந்து அணிந்து தானாகி நானாட தருணம் இதுதானே, கோவளையத்தார் அதிசயக்கு எழுந்தருளி வருவாய், குருவே என் குற்றமெல்லாம் குணமாக கொண்டவனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். குரு கு என்பது இருள், ரு என்பது வெளிச்சம். நம்முள் அறியாமை என்கின்ற இருளை நீக்கி தெளிவு என்கின்ற வெளிச்சமாகிய அறிவினை குருவால் மட்டுமே வழங்க முடியும். அம்மா இதுதான் அப்பா என்று நமக்கு காட்டுவார். அப்பா இவர்தான் குரு என்று ஆசிரியரை காட்டுவார். ஆசிரியர் உலகியர் கல்வி பயின்றதால் உண்மை தெய்வம் அறியார். உலகியர் தாண்டி நம் அப்பா அறமிராது வாழ்ந்து பிற உயிருக்கு தன்னால் முடிந்த உதவி செய்ய செய்ய உண்மை குருவை நம் அப்பா செய்த உபகாரத்தால் பெற்ற தந்தையாகிய நம் அப்பா அவர் அறம் மீறாதால் அருளியல் குரு அவருக்கு கிடைத்து அவர் நமக்கு குருவை காட்டுவார். நாம் குரு மூலம் உண்மை தெய்வத்தை அறியலாம். பிற உயிரை கொள்ளாதவர் உண்ணாதவர் மட்டுமே இதில் உள் பயணிக்க முடியும். மற்றவர் பொய் தெய்வத்தை வணங்கி வெந்ததை தின்று விதி வந்தால் இறப்போம் என்ற நிலைதான். அதுபோல தெரியாமல் செய்வது தப்பு, தெரிந்தே செய்வது தவறு. விதியை மீறுகின்ற போது குற்றம். விதியை மீறாது விதித்தனம் மட்டுமே செய்யும் பொழுது விளக்கின தானே ஒழிந்து 100% சத்துவ குணம் கூடி பொறுக்கும் தன்மை வாய்க்கும். கவலையெல்லாம் தவிர்த்து மிக களிப்பினோடு நினையே, கைகூவித்து கண்களில் நீர்கணிந்து சுரந்திடவே. கவலை என்பது எண்ணம், நினைப்பு. உலகியரில் தன் ஏற்ற இல்லறம் நிறைவேறும் வரை தேவை உள்ளது. இல்லற கடமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். தேவை கருதி மனம் செயல்படும். காற்றின் இயக்கம். தேவை பூர்த்தியான நிம்மதி. ஆனால் அடுத்த தேவை வந்துவிடும். அது பூர்த்தியாகாத போது மனம் சஞ்சலமடையும். இது சவலை. இந்த கவலையெல்லாம் தவிர்த்து உலகில் நமக்கு கொடுக்கப்பட்ட இல்லற கடமை முடித்து அறமிராது வாழ்ந்து நாம் தேடிய உரிமையான பொருள் பயணத்தின் போது எடுத்து போக முடியாது. எனவே மெல்ல மெல்ல உரிமையை உடைமையாக்கணும். உடைமையாக்கும் போது நம் கைகால் போல் ஒருபோதும் நம் செய்த தயவு நம்மை விட்டு பிரியாது. அதற்கு ஒரே வழி பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்க அறமிராது பலகாலம் பேதமை நீங்கி பொறுமை உணர்வுடன் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியோ அல்லது நம் தரத்துக்கு தக்கவாறு கூவும் காக்கின் ஏதி ஆகாரமோ வழங்கி நாம் தினசரி பலகாலம் பாடுபட கல்லாய மனம் கரைய கவலை நம்மை விட்டு நீங்கும். நாம் செய்த உயிர் கருணையால் நமக்கு மரண பயம் நீங்கும். மிக களிப்பு, ரொம்ப சந்தோஷமடைந்து நினையே, தயவு நேரி நமக்கு வழங்கிய பெருமானையும் அவரால் நாம் பெற்ற நன்மையும் நினைத்து 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 கைகுவித்து மரியாதை
கல்லாதை செய்து கல்லாய மனம் கரைந்து கண்ணீர் நீர்கணிந்து சுரந்திடவே சவளை மன சலனா தீர்த்து சுகமயமாம். சவளை என்பது மனக்குழப்பம் வெப்பத்தீரும். நாம் வாழ்ந்த காலத்தில் நம்மால் நம் தரத்துக்கு தக்கவாறு தயவு புரிய புரிய தீவினை குறைந்து நல்வினை கூட கூட உறுதியான மனம் பெற்று சுகமாய் தேவை ஒன்றும் இல்லைனா இன்பம்தான் தானாகி இன்பம் நடம் செய் வினைத்தால் இணையான இரு கண்களும் கண்ணீர்க்கு உரிய கண்ணோட்டம் பரிபூர்ணம் பெற்றால் பெருமான் என் கண்ணீர் கலந்தான் என் கருத்தில் கலந்தான் என்பார். என் உள்ளத்தில் எண்ணீர் கலந்தே இருந்து உள்வொளியின் அசைவாகிய இறை நடனத்தை தன்னுடைய மனதின் செயல்பாட்டால் தான் அறிவுடன் கூட தான் தானாகி நடனம் காண்பது. நாதம் நம்முள் கேட்பது. 5392 பாடலில் சிற்பரர் எல்லாரும் வல்ல தற்பரர் விரைந்துங்கு என்னை சேர வந்தார் என்று ஓங்கார நாதம் சொல்கின்றதே என்பார் பெருமாள். தவளரும் சொன்மாலை அணைந்து அணைந்து அணிந்து தானாக நானாக தருணம் இது தானே. தவளரும் சரி எவ்வித கெடுதலற்ற இயற்கை உண்மை சொன்மாலையாக குலைந்து குலைந்து எல்லோரையும் வரவேற்கக்கூடிய பாமாலை அணிந்து நீ ஏற்றுக்கொண்டு தானாக நானாக தருணம் இது தானே. காரணம் காற்றினேக்கமாக மனதை இவர் செயல்பட்டு எவ்வித ஆதாரமில்லாத இலைகள் பசியை போக்க ஒளியக்கமாகி அறிவுடன் இணையக்கூடிய ஆற்றல் பேராற்றல் ஆகியது. எனவே நமக்கு அவர் துறையுது வலியுது துணிவுது நீ செய்யும் முறையுது என கூறியுள்ளார். அப்படி அவர் கூறியபடி செயல்பட்டதால் இவருடன் இறைவன் கலந்தார். தானே அருளானான், தானே பொருளானான், எல்லாம் வல்ல தானானான், தானே தான் ஆனானான், என்னுடைய நாயனான், வானானான், அம்பலத்தை அம்மான் என்றார். மேலும் கோழைத்தார் அசிசிக்க எழுந்தருளி வருவாய் வந்துவிட்டார். இவருடன் கலந்து விட்டார். என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமென்னும் குடிசையிலும் நுழைந்து இருக்கின்றையே என்பார். மேலும் பொத்திய மலப்பினி புழுக்கும் உடம்பைத்தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க செருப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளீர்களே என்று பெருமான் அந்நிலையை பெற்று நம்மையும் அவர் அழைக்கிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் என்போற்றுவார்கள். கொல்லாவிரதம் கொலையமலாமோ நல்லோரும் அனைத்த நடந்து எல்லோரும் வாழ்க்கை அருட்பிரகாச சர்வநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.